வெல்கம் டு ஜாப் சர்ச்சிங் வெப்சைட். இதில் நம்ம எப்படி ஒரு மெம்பரை வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதில் மெம்பர் எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் jobsearching.in அப்படின்னு கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இது வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கும். ஸோ இதை நம்ம பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இதில் ஒரு மெம்பரை ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த 3 பாரை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ரிஜிஸ்டர் நவுன்னு ரெட் கலரில் இருக்கும். அதில் போய்ட்டு அவங்களோட நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டவுன், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் ஐ அக்ரி டு த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு அவங்களோட மொபைல் நம்பர், நேம், மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். இல்லை அவங்களோட நேமும் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து லாகின் பண்ணிவிட்டேன். இந்த மெம்பரோட பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரிஜிஸ்டர் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இன்னும் ஆக்டிவேட் பண்ணலன்னா ஸோ இந்த எடிட் ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸை எடிட் பண்ண முடியாது. அப்புறம் இதில் இருக்கிற எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ உங்கள் ரெஸ்யூமே அப்லோட் பண்ண முடியாது, உங்களோட சர்டிஃபிகேட்லாம் எதுவுமே அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த 3 பாரை சைடில் இருக்க 3 பாரை கிளிக் பண்ணி அதில் இபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு இந்த டெபாசிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் கியூஆர் கோடு வரும். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி 1500 அமௌண்ட்டை வந்து கம்பெனிக்கு பே பண்ணிவிடுங்க. பே பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பாரை கிளிக் பண்ணி டெபாசிட் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணி ரெஃபரன்ஸ் நம்பர், அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, அது ஒரு எது மூலியமாக பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் கொடுத்துட்டு சப்மிட் டெபாசிட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இது கம்பெனிக்கு வந்து டெபாசிட் ரெக்வஸ்ட் போயிடும். அவங்க போனதுக்கப்புறம் உங்களுக்கு பின் சென்ட் பண்ணுவாங்க. அந்த பின் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மை பின்னில் போயிட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இந்த ஆக்டிவேட்டை கொடுத்து கான்ட்ராக்ட் வில் பி ஆக்டிவேட் அப்படின்னு கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இங்கே டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா யுவர் இன்கம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு ஒரு பாக்ஸில் ஸ்க்ரோல் போயிட்டுருக்கும். ஸோ இப்போலேருந்து உங்களோட இன்கம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மெம்பர் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 rupees. ஸோ நீங்கள் எவ்வளோ மெம்பரை ரெஃபர் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்னா அடுத்தது எடிட் ப்ரொஃபைலில் போய்ட்டு நம்ம டீட்டெயில்ஸ்லாம் எடிட் பண்ணணும். ஸோ நம்ம ரிஜிஸ்டர் பேஜில் வந்து ஜஸ்ட்டு நம்மளோட மொபைல் நம்பர், நேம் மட்டும் தான் கொடுத்துருப்போம். மற்ற எந்த டீட்டெயிலுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நம்ம எடிட் ப்ரொஃபைல் போயிட்டு நம்மளோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நம்ம ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு நேமு, அதுக்கப்புறம் வந்து நம்ம செலக்ட் ஜெண்டர், அதுக்கப்புறம் கேஸ்ட்டு, அதுக்கப்புறம் செலக்ட் மெட்டீரியல் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், மதர் நேம், 10th percentage, 12th percentage, அப்புறம் செலக்ட் குவாலிஃபிகேஷன், டிகிரி, கிராஜுவேஷன் பர்சன்டேஜ், அப்புறம் ப்ரெசன்ட் ஒர்க்கு, ப்ரெசன்ட் இன்கம் என்ன, டெஸ்டினேஷன் என்ன, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஒர்க்கிங் பிளேஸ் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஒர்க் என்ன, அதுக்கப்புறம் உங்களோட சேலரி எக்ஸ்பெக்டேஷன், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி இருந்தால் அது கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில்ஸு, அதுக்கப்புறம் அடிஷ்னலாக கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அடிஷ்னல் கோர்ஸு, லாங்குவேஜ் ஒன்று, அப்புறம் ஹாபீஸு, அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் நம்பர்ஸ், அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், அப்புறம் ஆதார் நம்பர்ஸ், அப்புறம் பேன் நம்பர், செலக்ட் ஸ்டேட், செலக்ட் சிட்டி, அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ், அப்புறம் உங்களோட போஸ்டல் கோட், அனதர் காண்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் என்டர் யுவர் வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் என்டர் யுவர் அனதர் மெயில் ஐடி. இதில் வந்து இந்த ரெட் கலர் பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் ஃபில்அப் பண்ணியாகணும். ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். இப்போ நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட இமேஜை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். இமேஜ் அப்லோட்டில் வந்து சென்ட் இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெயில் ஐடி ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் மெயிலேருந்து உங்களோட ரெஸ்யூமை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி இதில் சென்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், உங்களோட டிகிரி கம்ப்ளீஷன், அப்புறம் பேன் கார்டு, ஆதார் கார்டு, இதெல்லாம் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் மெயில் மூலியமாக இது கம்பெனிக்கு சென்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ், உங்கள் ரெஸ்யூம் எல்லாத்தையும் எல்லா கம்பெனிக்கும் அப்லோட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் மூலமா நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால இதில் நீங்கள் இன்டர்வியூ நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறது, அப்புறம் உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கான வீடியோஸ்லாம் நாங்கள் டேஷ்போர்டில் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அது மூலயமா நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் இந்த லிங்க் காப்பி பண்ணி உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்குலாம் சென்ட் பண்ணி அவங்கள ரிஜிஸ்டர் பண்ண சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து எடிட் ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் லெவல் இன்கம், உங்களோட லெவல் இன்கம் நீங்கள் ரெஃபர் பண்ண உங்கள் லெவல் இன்கம் ஏறிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட வேலட் பேலன்ஸு, அதுக்கப்புறம் டேரக்ட் ரெஃபர், நீங்கள் எவ்வளோ பேர் டேரெக்டாக ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஆக்டிவேட் மெம்பர்ஸ் எத்தனை பேர் ஆக்டிவேட்டில் இருக்காங்க, அதுக்கப்புறம் இன்ஆக்டிவ் மெம்பர்ஸில் எவ்வளோ பேர் இன்ஆக்டிவில் இருக்காங்க, அப்புறம் ரெஃபரல் இன்கம் நீங்கள் எவ்வளோ பேரை ரெஃபர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்கம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த 3 பாரை கிளிக் பண்ணிங்கன்னா டீமில் இருக்கும். டீமில் போய்ட்டு ஆட் நியூ ரெஃபரல் நீங்கள் லிங்க் மூலியமாக அவங்கள ரிஜிஸ்டர் பண்ண சொல்லலாம். இல்லை நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தாலும் இதில் போய்ட்டு உங்கள் நேமு, மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து அவங்கள நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேலட் சம்மரியில் உங்களோட வேலட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வேலட் சம்மரியில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இமேஜ் அப்லோட் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வித்ட்ரா வந்து நீங்கள் கோ டு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால் நீங்கள் யாருக்காச்சும் மெம்பருக்கு வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெக்வஸ்ட் வித்ட்ரானா நீங்கள் அமௌண்ட்டு வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு அட்மினுக்கு வந்து வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வித்ட்ரா ரெக்வஸ்ட் போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த 3 பாரை கிளிக் பண்ணி இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்து ஓல்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நியூ பாஸ்வேர்டு கிடச்சிரும். இதில் வந்து இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு டைம் மட்டும்தான் இன்டர்வியூ வரும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ எதுவும் வராது, அந்த மாதிரி கிடையாது. இது உங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்டர்வியூஸ் நிறையா கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும், நிறையா டாப் கம்பெனிஸ்லேருந்து. ஸோ நீங்கள் வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக எவ்வளோ இன்டர்வியூ வேணாலும் இந்த வெப்சைட் மூலயமா அட்டன் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கும் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாகும். இது மூலயமா ஈஸியாகவும் நீங்கள் ஜாபை வந்து சர்ச் பண்ணி தேடி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இதோட பெனிஃபிட்ஸ். ஸோ தேங்க்யூ.